Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராமதாஸ் ஆகியனா நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். வாரிசுக்கு வழிவிட்டு ஆக்டிவ் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த ராமதாஸ் தற்போது அதே வாரிசுடனேயே முட்டி மோதி தலைவர் பதவியில் இருந்து தூக்கும் அளவிற்கு தந்தை மகன் இடையிலான ஈகோ யுத்தம் சூடாக இருக்கிறது. நான் உண்டாக்குற கட்சி, நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரி போ. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக அறிவித்தார். யாரும் எதிர்பார்க்காத அந்த அறிவிப்பை வெளியிட்ட ராமதாஸ் அன்புமணி இனிமேல் செயல் தலைவராக செயல்படுவார் என்றதோடு பாமகவின் தலைவர் பதவியை தானே கவனித்துக் கொள்வேன் என தலைவர் அவதாரம் எடுத்தார். பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகியனா நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். சொந்த மகனை கட்சித் தலைவர் பதவியில் இருந்து நீக்கிய ராமதாஸ் வரும் 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக கூறினார். அதோடு அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கியதற்கான காரணத்தை சிறுக பகிர்ந்து கொள்கிறேன் என்றார். ஆனால் மகன் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கும் இடத்திற்கு சென்ற ராமதாஸின் முடிவுக்கு என்ன காரணம் என பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அரசல் புரசலாக மோதல் இருந்தாலும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பொதுக்குழுவிற்கு பிறகுதான் உரசல் வெளிச்சத்திற்கு வந்தது. மகள் வழி பேரன் முகுந்தனை பாமக இளைஞரணி தலைவர் பதவிக்கு கொண்டு வர ராமதாஸ் ஆசைப்பட்ட நிலையில் அதற்கு அன்புமணி தரப்பில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியது. மேடையில் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்து பனையூரில் தனி அலுவலகம் தொடங்கியிருப்பதாக அறிவித்தார் அன்புமணி. இதற்கு பிறகு நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தையில் தந்தை மகன் இடையே வெள்ளைக்கொடி பறக்க விடப்பட்டு சுமூகமாக பேசி முடிக்கப்பட்டது. சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்திருக்கிறேன். 3வது தெருவில் வச்சிருக்கு. இப்படி மனக்கசப்பு இருந்த நிலையில்தான் தற்போது அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். முகுந்தனை கட்சிக்குள் கொண்டு வர ராமதாஸ் துடித்துக் கொண்டிருக்க அன்புமணி ஒற்றை காலில் பிடிவாதமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க பாமக என்ற கட்சியை வைத்து ராமதாஸ் குடும்பத்திற்குள்ளேயே நிறைய புகைச்சல் கிளம்பி இருக்கிறதா. கட்சி அன்புமணியின் கட்டுப்பாட்டுக்குள் செல்வதை குடும்பத்தினர் விரும்பாத சூழலில்தான் முகுந்தனை கொண்டு வர விரும்பியதாக சொல்கிறார்கள். குடும்பத்தில் இருக்கும் பூசல் காரணமாக 30 ஆண்டு கால அரசியல் கட்சி தற்போது 2ஆக பிளவுபடும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அத்தோடு கட்சி நிர்வாகத்தில் அன்புமணியின் செயல்பாடுகளிலும் ராமதாசுக்கு அதிருப்தி ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த மக்களவை தேர்தலில் கூட்டணி அமைத்த விஷயத்தில் தந்தை மகன் இடையே பெரிய வார்த்தை போர் நிகழ்ந்திருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி என ராமதாஸ் டிக்கடிக்க எதிர்மாறாக பாஜகவுடன் கூட்டணி என அன்புமணி அட்டம் பிடிக்க அப்போதும் உரசல் எழுந்தது. தேர்தலில் போட்டியிட தனது மனைவி சௌமியா அன்புமணிக்கு சீட் கொடுத்ததும் ராமதாசுக்கு பிடிக்காமல் போகவே இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நாளுக்கு நாள் உச்சமாகின. மேலும் கட்சி நிர்வாகத்தில் அன்புமணியின் செயல்பாடுகளும் ராமதாசுக்கு திருப்தி அளிக்காமல் போகவே மோதல் இன்னும் வலுவாகியிருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு பாமக தலைவர் பதவியில் நியமிக்கப்பட்ட அன்புமணி ராமதாஸ் தற்போது வரை தலைவர் பதவியில் இருந்து வந்த நிலையில் தற்போது அவரை நீக்குவதாக அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். இன்னொரு பக்கம் கட்சி தொடங்கியதில் இருந்து தற்போது வரை நிறுவனராக இருந்து வந்த ராமதாஸ் முதல் முறையாக இனிமேல் நானே தலைவர் என அறிவித்து தாம் கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் மீறியிருக்கிறார்.
கட்சியை தொடங்கும் போது எப்போதும் பாமக தலைவர் பதவிக்கு வரமாட்டேன் என கூறியிருந்தார். அன்புமணி கட்சி தலைவராகும் முன்பாக ஜி.கே. மணிதான் பாமகவின் தலைவராக இருந்தார் என்ற நிலையில் ஜி.கே. மணிக்கு கௌரவ தலைவர் பதவியை கொடுத்துவிட்டுத்தான் தனது மகனுக்கு தலைவர் பதவியை தாரை வார்த்தார். தற்போது மகனுடன் முட்டிக்கொள்ளவும் கடைசியாக தலைவர் பதவியில் தன்னைத்தானே நியமித்துக் கொண்டிருக்கிறார் ராமதாஸ். ஆனால் ராமதாஸின் முடிவுக்கு கட்சியில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. பாமகவின் பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கும் நிலையில் ராமதாஸின் முடிவு அவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராமதாஸின் அறிவிப்பை அடுத்து தைலாபுரம் தோட்டம் நோக்கி வரத் தொடங்கிய அன்புமணி ஆதரவாளர்கள் போராட்டமும் நடத்தினர். பாமக தலைவராக மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்கள் தலைவராக வேண்டும். கட்சியின் பொருளாளர் பதவியில் இருக்கும் திலகபாமா அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது என கருத்து தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாமகவின் தலைவர் பதவியில் இருந்த அன்புமணியை நீக்கும் அதிகாரம் ராமதாசுக்கு இல்லை என்ற புதிய தகவலும் வெளியாகி கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பாமக விதிகளின் அடிப்படையில் தலைவரை நீக்கவும் மாற்றவும் நியமிக்கவும் பொதுக்குழுவிற்கே அதிகாரம் இருக்கிறது என்ற நிலையில் தன்னிச்சையாக பிரஸ் மீட் கொடுத்து ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்பை தேர்தல் ஆணையம் ஏற்காது என சொல்லப்படுகிறது. அன்புமணி கூட சிறப்பு பொதுக்குழுவில் தான் கட்சியின் தலைவராக அறிவிக்கப்பட்டார் என்பதால் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் சம்மதம் இல்லாமல் இந்த முடிவை ராமதாஸ் எடுக்க முடியாது என கூறப்படுகிறது. ஆகையால் ராமதாஸின் இந்த முடிவு தற்போதைய பரபரப்புக்கு தீனியாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக மாற வாய்ப்பில்லை என்பதே கட்சி வட்டாரங்கள் கூறும் தகவலாக இருக்கிறது. பொதுக்குழுவை கூட்டி தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்க ராமதாஸ் முயற்சி எடுத்தாலும் பொதுக்குழு போர்க்களத்தில்தான் முடியும் என்பதே தற்போதைய கள நிலவரமாக இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.